சமீபத்தில் கண்டறியப்பட்ட உண்மைகளின்படி ஒவ்வொரு மாதமும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 70% அதிகரிக்கிறது. 70% அதிகரித்து கொண்டிருக்கிறது. எந்த நாட்டிலையுமே இப்படியான செய்திகளை நம்ம பார்க்க முடியாது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் பாதி பேருக்கு தூக்கமின்மை என்கிற நோய் ஏற்பட்டிருக்கிறது. தூக்கம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூக்கம் இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய நோய்ங்கிறது அப்படியான பாதிப்பு வரக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களுடைய சமூக ஊடக கணக்குகளை பாலஸ்தீன இராணுவம் கண்காணித்திருக்கிறது. வலமலை இஸ்ரேல் தான் இதெல்லாம் பண்ணுவான். ஆனால் இஸ்ரேலுக்கே செக் வச்சிருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் அயத்துல்லா அலி காமனியை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள். அவரை கொலை செய்தால் உள்நாட்டுக்குள் பாரிய குழப்பம் ஏற்படும். அதனூடாக ஈரானை சீரழிச்சிடலாம், மொத்தமாக சீர்குலைச்சிடலாம் என்று சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டமிடுகின்றன என்று இன்றைக்கு ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சர் தகவல் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் அங்கிருக்கக்கூடிய அப்பாவி சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், தொடர்ந்து என்னவெல்லாம் நடக்கிறது காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்கிற செய்திகளைத்தான் 45வது நாளாகவும் இன்றும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் முதன்மை செய்தியாக காசாவினுடைய 2ஆம் கட்ட யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்காக ஞாயிற்றுக்கிழமையே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள், அரசியல் துறை பொறுப்பாளர்கள் டாக்டர் ஹலீல் அல் ஹையாவினுடைய தலைமையில் கெய்ரோவுக்கு போயிருக்கிறாங்க. கெய்ரோவில் ஈஜிப்டினுடைய உளவுத்துறை தலைவரை சந்தித்து அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்தும் காசாவினுடைய அப்பாவிகள் மீதான இஸ்ரேலுடைய வரம்பு மீறிய தாக்குதல்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த சனிக்கிழமை 24 அப்பாவிகள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்ட இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடர்பாக தங்களுடைய அழுத்தமான கண்டனத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒரு சோல்ஜர் இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல் நடத்தினார், அதனால் தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லியிருந்த நிலையில் அதற்கான ஆதாரத்தை இஸ்ரேல் முன்வைக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தொடர்ந்தும் யுத்த நிறுத்தலை பொய் காரணங்களால் மீறுகிறார்கள் என்பதுதான் உலகம் தெரிந்து கொள்ளுகிற உண்மை என்கிறார் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள். எனவே இதற்கான ஆதாரத்தை இஸ்ரேல் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலுடைய நிபுணர்கள் பல பேரும் விவரிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சூழல் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கிறது என்கிறது இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் பத்திரிகை. அது என்னவென்று சொன்னால், இந்த அக்டோபர் 7, 2023 முதல் நடைபெற்று வந்த யுத்தத்துக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உளவியல் ரீதியாக அவர்களுக்கு பலத்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வந்த நிலையில் இஸ்ரேலுக்குள்ளாக குறைந்தது 2 மில்லியன் மக்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த 2 மில்லியன் பேரும் யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட இராணுவம் அத்தோடு பொதுமக்களும் இதிலே உள்ளடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ள கடுமையான போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. அதனாலும் பல பேர் மனநோய்க்கு ஆளாகி இருக்கிறார்கள். 2 மில்லியனுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த உளவியல் உதவி தேவைப்படுகிறது என்கிறது எடியோத் அஹ்ரோனோத். அதை தாண்டி அக்டோபர் 7, 2023 முதல் சிகிச்சைக்காக வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தாறுமாறாக அதிகரித்து வருவதாக இஸ்ரேலில் இருந்து செயல்படக்கூடிய 8 பொது அமைப்புகள் இது தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் பத்திரிகை சமீபத்தில் கண்டறியப்பட்ட உண்மைகளின்படி ஒவ்வொரு மாதமும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 70
70% அதிகரிக்கிறது, 70% அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மனநலம் தொடர்பான உதவிகளை, உளவியல் ஆலோசனைகளை கேட்டு ஹெல்ப்லைனுக்கு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கடந்த காலங்களை விட இந்த யுத்தத்துக்கு பின்னாடி 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அதே பத்திரிகை தெரிவிக்கிற அதே நேரத்தில் இந்த மனநலம் தொடர்பான மருந்துகளுக்கும் மருத்துவர்களுக்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது. கிட்டத்தட்ட பாதி இஸ்ரேலியர்கள் தொடர்ந்து தூக்கமின்மையால் அவதிப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எந்த நாட்டிலையுமே இப்படியான செய்திகளை நம்ம பார்க்க முடியாது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களில் பாதி பேருக்கு தூக்கமின்மை என்கிற நோய் ஏற்பட்டிருக்கிறது. தூக்கம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூக்கம் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய நோய்ங்கிறது அப்படியான பாதிப்பு வரக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். எனவே தூக்கம் என்பது இறைவனுடைய அருள். அது வருகிற போது அதை நாம் அனுபவித்துக் கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். தற்போது காசா மக்களுடைய நிம்மதியை கெடுத்தவர்கள் தூக்கமின்மையால் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியங்களாக சுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை. அவர்கள் காசா அப்பாவிகளுக்கு செய்த அநியாயத்திற்கு இந்த உலகத்திலேயே அதற்குரிய பதில்களையும் நாளை மறுமையிலும் அதற்குரிய பதில்களையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதிலே எவ்விதமான சந்தேகங்களும் கிடையாது. இப்படியான சூழல்ல நமக்கெல்லாம் தெரியும், அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் 2023 இஸ்ரேலுக்குள்ள புகுந்து இஸ்ரேல் மேல பாரிய தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். அந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்று முன்னாள் இஸ்ரேலிய இராணுவத்தின் படை தளபதி பதவி விலகி இருந்தார். பெஞ்சமின் நெதன்யாகுவை தவிர பல தலைவர்களும் பதவி விலகி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் போயிடுச்சு, அதுக்கு நாங்கள் தான் பொறுப்புன்னு அவங்க பதவி விலகி இருக்கிறாங்க. இப்படியான சூழல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எப்படி இந்த தாக்குதலை திட்டமிட்டது என்பது தொடர்பாக பல செய்திகளை இஸ்ரேல் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. அக்டோபர் 7ஆம் தேதி அன்று அல் அக்ஸா ஃப்ளட் என்கிற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தாக்குதல்கள் தெளிவாக இஸ்ரேலிய இராணுவ தளங்களுக்குள் அவர்கள் நுழைந்து தாக்குதல்களை நடத்தினார்கள். எப்படி இஸ்ரேலுடைய இராணுவ தளங்களுக்குள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பால் நுழைய முடிந்தது, அது எப்படி துல்லியமாக அவர்களால் எல்லாம் செய்ய முடிந்தது என்பது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இஸ்ரேலுடைய இராணுவ ரேடியோ வெளியிடுகிற தகவல்களின் பிரகாரம் இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்க், அதிலும் குறிப்பாக மெர்காவா 4 என்கிற 4ஆம் தலைமுறை மெர்காவாங்கிறது ரொம்ப டெவலப்பான பல சேவைகளையும் உள்ளடக்கிய பல தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கிய மெர்காவா டேங்காக இருக்கிறது. இந்த மெர்காவா டேங்க் தொடர்பான பல துல்லியமான தரவுகளையும் தகவல்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் 5 ஆண்டுகளாக சேமித்திருக்கிறார்கள் என்பதுதான் இஸ்ரேலுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு சிறப்பு டேங்க் பிரிவையே உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த மெர்காவா டேங்க் தொடர்பாக ஒரு தனியான ஒரு பிரிவையே அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதை எப்படி அடித்து நொறுக்கிறது, அது எப்படி செயல்படும் என்பதை பற்றி பல தேர்ச்சிகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய அறிக்கையில் பாலஸ்தீனத்திற்காக போராடக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீன போராளிகள் டெக்னாலஜியில் அனுபவம் மிக்கவர்களை கொண்டு பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களுடைய சமூக ஊடக கணக்குகளை பாலஸ்தீன இராணுவம் கண்காணித்திருக்கிறது. வலமலை இஸ்ரேல் தான் இதெல்லாம் பண்ணுவான், ஆனால் இஸ்ரேலுக்கே செக் வச்சிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள். மெர்காவா 4 வகையான 4ஆம் தலைமுறை மெர்காவா பீரங்கியினுடைய துல்லியமான தாக்குதல் திறன்களை எல்லாம் இவர்கள் மிக தெளிவாக எப்படியோ அடையாளம் கண்டு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பிரிகேட்ஸ் பல ஆண்டுகளாக இந்த அறிக்கைகளை சேமித்திருப்பதான தகவல்கள் கசிந்திருப்பதாக இஸ்ரேல் சொல்லுகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போராளிகள் பல டேங்குகளை முடக்குவதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதாவது யுத்தத்தில் பல மெர்காவா டேங்க் அவங்க அடிச்சு நொறுக்கினாங்க. இதே நேரத்தில் எந்த மெர்காவா டேங்க் எல்லாம் ஒர்க் பண்ணுமோ அந்த டேங்குகளை ஹைஜெக் பண்ணுறதுல, ஹேக் பண்ணுறதுல, முடக்கிறதுல வெற்றி கண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்கிற தகவல் தான் தற்போது ரகசிய தகவலாக பாதுகாக்கப்பட்டு கசிந்திருக்கிறது. குறிப்பாக டேங்குக்கு உள்ள ஒரு ரகசியமான பட்டன் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. மெர்காவா டேங்குக்குள்ள அந்த பட்டன் இருக்கிற விவகாரம் இஸ்ரேல் போர்சஸை தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு தெரிய வர வாய்ப்பே இல்லை. ஆனால் அப்படி ஒரு பட்டன் இருக்கிறது.
இருக்கிறது என்கிற விவகாரத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பட்டன் இயங்குவதைத்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஹைஜாக் பண்ணியிருக்கிறாங்க, ஹேக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பட்டனை பயன்படுத்த முடியாத வகையில் மாற்றிவிட்டாலே அந்த மெர்காவா டேங்க் இயங்காமல் போய்விடும் என்பதற்காக அதை அழுத்தும் போது, எந்த பட்டனை அழுத்துறாங்களோ அந்த பட்டனை அழுத்தும் போது உடனடியாக அது லாக் ஆகிற விதமாக அவர்கள் ஹைஜாக் பண்ணி இருக்கிறார்கள். ஆச்சரியமான ஒரு தகவல் இது. ஏன்னா வலமலை இஸ்ரேல் எதை பண்ணுவானோ அதை இஸ்ரேலுக்கே பண்ணியிருக்கிறாங்க இவங்க. ஹைஜாக் பண்ணுற விதமாக இப்படி அந்த வேலைகளை செய்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செயலிழக்க செய்த மெர்காவா டேங்குகளை மீண்டும் இஸ்ரேலால் இயக்க முடியாமல் போயிருக்கிறது என்கிற தகவல்களுக்கு மத்தியில் தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் பலத்த குழப்பத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் இந்த ரகசிய பட்டனை எப்படி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தெரிந்து கொண்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஆச்சரியமாக அவர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக பல சமூக ஊடக லட்சக்கணக்கான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பதிவுகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சேகரித்ததாகவும் அதில் கிடைத்த புகைப்படங்கள், அவங்க ஒரு இராணுவ தளத்துக்குள்ளே நின்று கேம்புக்குள்ளே நின்று ஃபோட்டோ எல்லாம் போடுவாங்கல்ல, அதையெல்லாம் எடுத்து அதையெல்லாம் 3Dயில் பண்ணி அதனூடாகத்தான் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், குறிப்பாக இந்த தகவல்களை சேமிப்பதற்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உளவுத்துறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உளவுத்துறையில் 2500 பேர் பணியாற்றி இருக்கிறார்கள். 2500 உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு தான் இஸ்ரேல் தொடர்பான உளவுத்துறை தகவல்கள் எல்லாம் மொத்தமாக அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், குறிப்பாக இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு உச்சமாக இருந்திருக்கின்ற அயன் டோமையே அவங்க ஹைஜாக் பண்ணி இருக்கிறாங்க. இப்போதான் இந்த தரவுகள் எல்லாமே வெளியே வருது. அயன் டோமையே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பல சந்தர்ப்பங்களில் ஹைஜாக் பண்ணி இருக்கிறாங்க, ஹேக் பண்ணி இருக்கிறாங்க என்கிற தகவல் மட்டுமல்லாமல், இவர்கள் ஹைஜாக் பண்ணிய விவகாரம் தொடர்பாக கருத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலிய அதிகாரி என்ன சொல்றாருன்னு கேட்டால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செய்திருக்க வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வேலை, அதை நான் கற்பனை கூட பண்ண முடியாத வேலையாக இருக்கிறது என்பதை தாண்டி இஸ்ரேலுடைய மேலதிகமான ஒரு இராணுவ அதிகாரி சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை எடியோத் அஹ்ரோனோத் சுட்டிக்காட்டுகிறது. நான் பல ஆண்டுகளாக இந்த மெர்காவா டேங்கில் மற்ற இராணுவ உபகரணங்களை செயல்படுத்துவதில், அதை ஆப்ரேட் பண்ணுறதில் பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் எனக்கே தெரியாத நம்முடைய இராணுவ தளங்கள் தொடர்பான செய்திகளை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது நமக்கு ஏற்பட்ட மாபெரும் தோல்வி என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். எனவே அக்டோபர் 7 இஸ்ரேல் மாபெரும் தோல்வி அடைந்திருக்கிறது. மிக தெளிவாக இஸ்ரேலுடைய தொழில்நுட்பங்களையே ஹேக் பண்ணி இருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு மொத்தமாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. அனடோலு நியூஸ் ஏஜென்சியும் இந்த செய்திகளை பதிவு செய்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ஈரான் மொத்தமாக தன்னுடைய கண்ட்ரோலை கையில் வச்சுக்கின்றிருக்குது. இந்த மாதிரியான நேரத்தில் ஈரானுக்குள் உள்நாட்டு குழப்பத்தை உண்டாக்குவதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் முயற்சிகளை செய்து வருகின்றன. அதனுடைய உச்சகட்டமாக ஈரானுடைய ஷியா பிரிவினுடைய ஆன்மீக தலைவராக செயல்படக்கூடிய அயத்துல்லா அலி காமனியை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள். அவரை கொலை செய்தால் உள்நாட்டுக்குள் பாரிய குழப்பம் ஏற்படும், அதனூடாக ஈரானை சீரழிச்சிடலாம், மொத்தமாக சீர்குலைச்சிடலாம் என்று சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டமிடுகின்றன என்று இன்றைக்கு ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சர் தகவல் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் 86 வயதான ஆயத்துல்லா அலி காமனி 1989 முதல் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக செயல்பட்டு வருகிறார். ஈரானுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் அவருடைய முடிவுதான் இறுதி முடிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படியான செய்திகள் வெளிவந்திருக்கு. எனவே ஆயத்துல்லா அலி காமனியை நாங்கள் உச்சகட்ட பாதுகாப்போடு பாதுகாத்து வருகிறோம் என்கிற செய்திகளை ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா 12 நாள் வாரில் எப்படியாவது ஆயத்துல்லா அலி காமனியை கொன்றணும்னு சொல்லி இஸ்ரேல் ரொம்ப தவிச்சது. அந்த நேரத்தில் நாங்கள் அவரை பாதுகாத்துட்டோம். என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆயத்துல்லா அலி காமனியினுடைய உயிர் போய்விடக் கூடாது என்பதில் நான் கவனமாக இருந்தேன் என்கிறார் மசூத் பெசக்ஷியன், ஈரானுடைய ஜனாதிபதி. இந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பு அவருக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம், இப்பொழுதும் அப்படித்தான் நாங்கள் பாதுகாத்து வருகிறோம் என்கிற நிலையில தான்
இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர்களில் மிக முக்கியமானவராக செயல்பட்ட ஒருவரை கொலை செய்திருக்கிறது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இராணுவம். அவருடைய ஜனாசா இன்றைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹிஸ்புல்லாக்கள் மிக கடுமையான கண்டனங்களையும் எச்சரிக்கைகளையும் விடுத்திருக்கிறார்கள். நாங்கள் லெபனானுடைய இராணுவத்தையும் லெபனான் அரசாங்கத்தையும் நாட்டை பாதுகாப்பார்கள் என்றுதான் அவர்களை நம்பி எங்களுடைய பாதுகாப்புகளை கொஞ்சம் நாங்கள் ரிவர்ஸ் எடுத்திருந்தோம். ஆனால் நாட்டை பாதுகாக்கிற பணியில் லெபனானுடைய இராணுவமோ லெபனானுடைய அரசாங்கமோ வெற்றி பெறவில்லை. எனவே நாங்கள் விரைவாக களத்துக்கு வர வேண்டி வரும் என்று இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவரை பொறுத்தவரையில் தபுதபாயி என்கிற ஒருவர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் ஃபுவாத் ஷுக்கூர் என்கிற முன்னாள் ஹிஸ்புல்லாக்களுடைய இராணுவ தளபதி கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த இடத்தை நிரப்பியவர் இவர் தான் ஹிஸ்புல்லாக்களுடைய உயர்மட்ட இராணுவ தளபதியாக இருக்கிறார். இவர் தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற நிலையில் இவரோடு சேர்த்து இன்னும் பல பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான் வடக்கு இஸ்ரேலுடைய பல பகுதிகளுக்கும் இன்றைக்கு உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அவசரகால நிலையை இஸ்ரேல் பிரகடனப்படுத்தி இருக்கிறது. ஏன்னா எந்த நேரமும் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நடத்தலாம் என்கிற அச்சம் இருக்கிற காரணத்தினால்தான் இப்படியான உயர் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது, அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேலுடைய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்தும் இஸ்ரேல் ஏதோ ஒரு வகையில் இந்த பிராந்தியத்தில் தாக்குதல்களை நடத்தி அதை சூடாகவே வைத்துக் கொள்வதற்கு தடுமாறுகிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த அளவுக்கும் பாலஸ்தீனத்துக்குள்ள தேவையான உணவுகளோ மருந்துகளோ மற்ற தேவைகளோ நிறைவேற்றப்படுவதற்குரிய கண்டெய்னர்கள் முழுமையாக நுழைவதற்கான தடையையும் இஸ்ரேல் விதித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் ரஃபா பார்டர் முழுமையாக திறக்கப்படாத சூழலில் மத்தியஸ்தம் செய்யக்கூடிய நாடுகளும் அது தொடர்பாக எந்த விதமான முன்னேற்றகரமான செயல்பாடுகளையும் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான கள நிலவரமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இந்த வீடு உங்களுக்கு தான். இதுக்கு நிறைய சகோதரர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்கம்மா. உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லா பகுதிகளில் இருந்து நாங்கள் யூடியூப்பில் பலஸ்டைனை பற்றி பேசுகிற நேரத்தில் அதுக்கு இடையில் இந்த விளம்பரத்தை பண்ணித்தான் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டுகளை நம்ம பண்ணுறோம். சரியா? வந்து பாருங்கள், வீடை முதல்ல நீங்கள் பாருங்கள், காட்டுவோம் வாங்க. உதவி செஞ்சாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருந்தால் சரி. துவா செய்யுங்க அவங்களுக்காக. நிறைய சகோதரர்கள் இதுக்கு 100 ரூபா, 150 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா இப்படியெல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 9 வீடு கட்ட வேண்டி இருக்குது. எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம். எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டாந்து வச்சு நாங்கள் செய்யலை. தலைவருக்கு தெரியும், பள்ளி தலைவருக்கு. இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி. இவங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் 9 வீடுகள் கட்டி இருக்குது, அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? சரி, சந்தோஷமாயிருங்க. எங்களோட பணி முடிஞ்சிருச்சு. சரியா? இனி உங்கள் வீடு இது. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 8 பேர் உண்டு. 7 பேர் தான் நினைக்கிறாங்க. 5 பொம்பளை 3 ஆம்பளை ஒன்று சிலாங்க. சரி, இப்போ உங்களோட பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிறங்க. இனி நான் இப்போலேருந்து உங்களோட வீடு தான் இது. இளைய தலைவர், சரியா? அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம 5வது வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம். சகோதரர் ஹாலிதீன் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்களுக்கான வீடு தான் இது. நம்முடைய பணி முடிந்தது, அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 9 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. அதற்கும் உங்களுடைய உதவிகளைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பத்திற்குரிய அவர்களுடைய வீட்டு தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அத்தனை பேரும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம்.